இந்த ரீச்சா பார்க்கில் என்னென்னு சொன்னால், ரீச்சா பார்க்கில் மட்டுமே இல்லை, இந்த வடக்குக்கு வந்தால் கொஞ்சம் தமிழ் தமிழாம் தமிழையும் கொஞ்சம் படிச்சுக்கொள்ளும். இது என்ன மச்சான் இது? நெகிழி பிளாஸ்டிக் சிறைச்சாலை. உற்றுப்பார் உன்னை சுற்றி உன் உடைமையில் பாதி விட்டுப்பார் அதை உதறி. இப்போ என்னென்னு தெரியாது, உண்மையில் எனக்கு என்னென்னு விளங்கல்ல. திரும்ப செய்வாங்க. உற்றுப்பார் உன்னை சுற்றி உன் உடைமையில் பாதி விட்டுப்பார் அதை உதறி. சரி, என்னமோ போட்டிருக்கு. அப்படியே அப்படியே உங்களுக்கு விளங்குல. இதான் இந்த அந்த காலத்தில் யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் ஓடின ட்ரெயினாக இருக்குமே. சத்தம் பேசுங்க அஸ்லாமா, கேட்கும். இருக்கலாம். ஆனால் இதுக்கு டயர் தான் பிடிக்குது. அதுக்கு டயர் அப்படியே உண்மையிலே இன்னைக்கு க்ரௌட் கொஞ்சம் பெருசாக இல்லை. நாங்கள் அன்றைக்கி வந்த நேரத்தில் வந்து நல்ல க்ரௌட் இருந்துச்சு. இதுக்குள்ள உடுப்பு தேவைன்னு சொன்னால் அஸ்லாம் உங்களுக்கு உடுப்பு வாங்கும் மேலுமே. இதுக்குள்ளுக்கு நடந்து போய் முடிச்சுக்கோமா, கொஞ்சம் வாகனம் எடுத்துகிட்டு போவேன். என்ன மாட்டு வண்டி ஒன்று இருக்குது, மாடு உசிரோட இருக்கு. உசிரி இல்லாத மாடு. அந்தாங்க என்ன கேஸ் அது? கொஞ்சம் வாங்கினே போயிடும். நான் கொஞ்சம் இருந்து பார்க்க கோயில் நல்ல பிரம்பால் செய்யப்பட்டிருக்கு. அப்படி கொஞ்சம் கிட்ட வாங்கலே அடி. அப்பா அடே இப்போதே கண்ணை கட்டுது. ரைட், அதான் அஸ்லம். நல்ல ஒரு கிளைமேட்டாகவும் இருக்குது இந்த வெயில் பகுதியில். அப்படியே பார்த்தோம்னா எனக்கா நல்ல டைட்டானிக் கப்பல் ஒன்று இருக்குது. அந்த கப்பலில் போயிடும் மாதிரியா நல்ல அழகான கார்டன் ஏரியா. மேலுக்கு இந்த உங்களுக்கு விலங்கு தொங்கு பாலம். தொங்கு பாலத்தில் நாங்கள் இப்போ தான் ஏறி இறங்கினோம். நல்ல ஒரு அட்வென்ச்சர் ஃபீலிங் ஒன்று வரும். மலை ஏறி இறங்கினான். இறங்குறது கொஞ்சம் பயானக கேஸ் ஒன்று தான், பார்த்து பத்திரம் இறங்கணும். நல்லா சோகம் இதான். அங்கே இது கொஞ்சம் பார்ப்போமா என்னம்மா இது? இதுதான் கப்பல். டிக்கெட் கொடுக்க மாதிரியா? போட்டில் இருக்கிறதுக்கு தேவையில்லையா? இது வந்து சின்ன பிள்ளைக்கு நல்ல ஏரியா உண்டியா. உண்மையிலே இந்த என்ட்ரன்ஸோட இடது பக்கத்தில் இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு என்டர்டைனிங் நல்ல ப்ளேஸ் உண்டு. மார்க்ஸ் தேவையில்லைன்னு சொல்லாங்க நம்மளோட ஃபேன்ஸ் மார். அதனால் கழட்டிக்கொள்வோம். நல்ல ஏரியா உண்டு. எனக்கு பாரு 2 கப்பல் இருக்குடாப்பா. 2 கப்பலில் தான் தூக்கி இந்த கடலில் போட்டு அப்படியே நடுவில் ஸ்ரீலங்கா இருக்கு. அந்த பக்கத்தில் ஒரு தீவு ஒன்று இருக்குது, அந்த தீவுக்கு போகலாம். இலங்கைக்கு போகிறோன்னு சொன்னால் இந்த இதெல்லாம் போகணும் கப்பலில். அப்போ நம்ம எங்கே இருக்கோம் இப்போ? நாங்கள் கடலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கோம். இலங்கை சுற்றி கடல். ரைட், ஓகே. இங்கே அடுத்த போமா நான் அங்கே இருந்து வரேன். எத்தனை மணி இப்போ? 4:52. ரைட், ஓகே.